புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 18-19 வசனங்கள். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபம் என்று பார்க்க முடியும். The first epistles of Timothy, First Timothy and the Second Timothy was written by Paul for his spiritual sons Timothy and Titus. அவன் ஒரு இளைஞனாய் இருந்தபடினாலே அந்த இளம் பிராயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறவனாயும் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவனாயும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதையும் இந்த நிருபங்களிலே அவனுக்கு போதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். As we could see, Paul has been emphasizing on how to live a very testimonial, faithful and spiritual lives, and he's been emphasizing on teaching to him. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நிருபத்தை நீங்கள் வாசிப்பது மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். Every believer of God should definitely read through these chapters. இந்த நிருபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு நிருபமாக இருக்கிறது. These epistles are very useful for our day-to-day life. இந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The first chapter, the 5th verse says, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. Now the purpose of the commandment is love from a pure heart, from a good conscience and from the sincere faith. 18ஆம் வசனம் 19ஆம் விதமாக சொல்லுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience. 19ஆம் சொல்லுகிறது, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். A good conscience which some have rejected, concerning the faith have suffered shipwreck. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். They have rejected and they have suffered the shipwreck of the faith. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு அல்லது விசுவாச வாழ்க்கையை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு அவன் பேசுகிறதை பார்க்க முடியும். We could see Paul metaphorically talking about faith as a ship and a Christian life as ship. 5ஆம் வசனத்திலே மிக அழகான ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். 5th word beautifully says, சுத்தமான இருதயம், with a pure heart, நல்ல மனசாட்சி, a good conscience, மாயமற்ற விசுவாசம், a sincere faith. இவைகள் மூன்றையும் இணைந்து ஒரு விசுவாசிய வாழ்க்கையில உண்டாகும் அன்பே அது உண்மையான அன்பு என்று கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He says the pure love that comes from God is all these three: pure heart and a good conscience, sincere faith is combined together. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்கள் மிக முக்கியமான ஒன்று. These are very much important in a beloved of God's life. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும். In a children of God's life, it's very necessary that they have to have a pure heart. நல் மனசாட்சி இருக்க வேண்டும். And the second is that they need to have a good conscience. மூன்றாவது சொல்லுகிறது மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். And third it says they need to have a sincere faith. நான்காவதாக இவைகள் மூன்றும் இணைந்து உண்டாகும் அன்பு. And at fourth it says combined all to this gather having a love. இப்படிப்பட்டதான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே தள்ளிவிட்டு தங்களுடைய விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தின இம்னையும் அலெக்சாந்தர்களை அங்கு அவன் எச்சரிப்பை வைக்கிறான். And we could see there are certain people who would have ignored these instructions like Hymenaeus and Alexander. நான் முதல் வசனத்தின் பகுதியை நேரம் இருக்குமான பிற்பகுதியில் சொல்ல விரும்புகிறேன். I would like to explain the first phase at the end of this sermon. ஆனால் இந்த 19ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விடுகிறார்கள். But in the 19th word he emphasizes a good conscience which some having rejected. இப்படி சொல்லுவனியானால் சுத்தமான இருதயத்தை தள்ளி விடுகிறார்கள், நல் மனசாட்சியை தள்ளி விடுகிறார்கள், மாயமுள்ள விசுவாசத்தை வைத்துக் கொண்டு சிலர் தங்களுடைய விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். I would like to phrase it in other words like having people who have rejected faith and good conscience and fake faith. இங்க பவுல் ஒரு விசுவாசனுடைய ஜீவியத்தை ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். He is in here we could see
Paul metaphorically saying about a Christian life with a ship. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கப்பலோடு கூட பவுல் சம்பந்தப்படுத்தி பேசுகிறதை பார்க்க முடியும். We could see how he is comparing a ship to a Christian person's life. ஒரு சமுத்திரத்தில் ஒரு கப்பல் பிரயாணமாய் போகும்போது பாருங்க, அந்த கப்பல் அநேக விதமான சூழ்நிலைகள் ஊடாய் தான் அது கடந்து செல்லும். We could see a ship sailing through a sea. We could see that the ship might go through different situations. யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் அவைகள் கடும் காற்றால் அடிபட்டாலும் அவைகளின் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினால் திருப்பப்படும். Look also at the ship, although they are large and are driven by fierce wind, they are turned by a very small rudder wherever the pilot desires. அப்படின்ற அந்த சின்ன சுக்கான் எப்படி ஒரு கப்பலை நடத்துகிறதோ அதே போல நம்முடைய விசுவாசமாக கப்பலை கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான அந்த சுக்கானால் நான் நடத்த பழக வேண்டும். As we could see, where very small rudder could change the directions how the pilot desires, same the word of God changes it. ஆனால் இங்கே இம்மையும் அலெக்சாந்தரையும் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளப்படுத்துகிறார். Over here we could see Paul signifying him is in Alexander. இவர்கள் இரண்டு பேரும் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்களா? Over here these two people have broken, shipwrecked their faith. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே சத்துருவானவன் ஜனங்களுடைய விசுவாசத்தை அவன் இந்த நாட்களிலே தகர்த்து போட பிரயாசப்படுகிறான். My beloved, nowadays the Satan is desiring to break the people's life in their faith. ஜனங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே விசுவாசமே. The Christian's foundation is faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். It is very much difficult to desire God without faith. விசுவாசம் என்கிற ஒன்று இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்வது அரிதான ஒரு காரியம். It's very much difficult to get anything from God without desire. நம்முடைய ஓட்டமே மிக அழகாக அங்க எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we could see in the books, he says that faith is God who begins and ends it. அப்ப இன்னும் தொடர்ந்து விசுவாசத்தை நடக்கிறவளா இருக்க வேண்டும். As we should be people who walk on faith. விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறவளா இருக்க வேண்டும். We should be the ones who run on faith. விசுவாச வாழ்க்கையை நடத்துகிறவளா இருக்க வேண்டும். We should be the people who live among faith. விசுவாசம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காய் இருக்கிறது. Faith is a very important part in the Christian's life. ஆண்டவர் தோமாவை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். God looks at Thomas and says, தோமாவே நீ கண்டதனால் விசுவாசிக்கிறாய். Thomas, you looked and you believed. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the ones who have faith without ஆனால் seeing. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசம் என்கிற கப்பலை நாம் அதிக கவனத்தோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். My beloved, it is very important that we carefully take care of this ship that is built with faith. வேதத்திலே நான் ஒரு சில கப்பல்களோடு கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to compare certain people's faith with ship in this Bible. முதலாவதாக யோசபாத் என்கிற ஒரு மனிதனை குறித்து 1 புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மரேச ஊரனாகிய தோத்தாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ அகசியாவோடு கூடிக்கொண்டபடினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. But Eliezer the son of Dodwa of Mazerah prophesied against Josaphat, saying, because you have allied yourself with Azariah, the Lord has destroyed your works. அவன் இந்த யோசபாத் செய்த கப்பல் உடைந்து போயிற்று. The ship that Josaphat made was wrecked. நீங்கள் யோசபாத்துடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள், அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். As we could see the life of Josaphat, he was a person who favored God. அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். He was a person who did God's willingness and he obeyed God. யோசபாத்துடைய வாழ்க்கையில் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். If you could see Josaphat's life, he is a very prayerful person. அவனுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான அருமையான ஆவிக்குரிய குணலட்சணங்களை உடையவனாய் இருந்தாலும், when Joseph had all the spiritual characters, but still அவனுடைய கிரியைகளாகிய அவனுடைய கப்பல்கள் உடைத்து போடப்பட்டது.
The ship that is made with his actions was broken apart. நல்லா கவனமா யோசித்து பாருங்கள். If you would carefully listen, இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் he was a தான். God-fearing person. இவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிற மனிதன் He தான். was a person who made இவன் God ஒரு love him. ஜெபிக்கிற மனிதன் தான். He was a prayerful ஆனால் person. 37ஆம் வசனம் சொல்லுகிறது, But in the 37th verse it says, கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். the Lord has destroyed your works. அவன் கப்பல்கள் உடைந்து போயிற்று. Then the ships were worked. ஆனால் யோசபாத்தின் கப்பல் உடைந்து போக காரணம் என்ன? But what was the reason that Joseph's ship was அதனுடைய wrecked? காரணத்தை அந்த 37ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். And the reason is said in the 37th நீ verse, அகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால். because you've allied yourself with Ahazia. யார் இந்த அகசியா? Who is this நீங்க Ahazia? 35ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது If you could read it in the 35th verse, அது அங்க வேதம் விதமா சொல்லுகிறது, யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடு தோழமை பண்ணினான். it says, after the Josaphat king of Judah allied himself with Ahazia the king of Israel, யோசித்து who acted பாருங்கள், very wicked. அவனுடைய தோழமை, His alliance, அவனுடைய உறவு, his relationship, அவனுடைய ஐக்கியம், his connections அவனுடைய கப்பல் உடைந்து போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. was also the reason for his ship to be wrecked. அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தாலும் He was a person who God loved. அவனுடைய ஐக்கியம் சரியில்லாமல் போனதுனாலே Because his relationships was bad, அவனுடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். God destroyed his actions. அவனுடைய ஐக்கியம் சரியில்லாததுனாலே Because his alliance was not அவனுடைய good, கப்பல் உடைந்து போயிற்று. his ships were worked. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved, இந்த காலவேளை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது ஒரு ஆலோசனை, today the first counseling that God is giving to நம்முடைய us is that விசுவாசமை கப்பலை நாம் பாதுகாக்க வேண்டும். we should protect the ship of faith. அன்றைக்கு விசுவாசமாகிய கப்பலை அந்த கப்பல் யோசபாத்தின் கப்பல் உடைந்து போக காரணம், The prayer reason of Joseph's ship to be wrecked, தேவன் விரும்பாத ஒரு மனிதனோடு கூட அவன் ஐக்கியம் கொண்டான். he kept in alliance with a person who did wicked things and God hated. தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்கிற அந்த அகசியா ராஜாவோடு கூட இவன் தோழமை பண்ணினான். He came in alliance with the person who was the king of Israel who did wicked things. முடிவு என்ன ஆயிற்று? You know what the end was? அவனுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் முறித்து போட்டார். God destroyed all his works. அவன் பிரயாசப்பட்டது எல்லாம் நஷ்டப்பட்டு போனது. All his desires were at vain. அவன் பட்ட பாடுகள் எல்லாம் விருதாவாய் All his போனது. hard works were at vain. என்ன காரணம் You know what the என்ன? reason was? அவனுடைய ஐக்கியம். His என் relationship. அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, இந்த காலவேளை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது வார்த்தை, today morning the word of God comes to us நம்முடைய as that ஐக்கியம் நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறதா அல்லது தகர்க்கிறதா என்பதை நீ பார்த்துக் கொள்ள is a வேண்டும். relationship building our faith or is it tarnishing and wrecking our faith? நம்முடைய விசுவாசமாக கப்பல் நஷ்டப்பட்டு போக, Our faith is being broken apart. நம்முடைய விசுவாசமாக கப்பல் சேதமடைந்து போக, The ship of faith is being wrecked apart. அது காரணம் என்ன? What is the reason? நம்முடைய ஐக்கியம். Our relationship. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது ஆலோசனை இதுதான். First counsel that God gives us நீங்க to us. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் நீங்க வாசிக்கும்போது அநேக காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையாய் சொல்லுகிறார். We could see Paul giving counseling. A lot of things are there. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Do not be unequally yoked together with the unbelievers. நல்ல கவனிக்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Do not be unequally yoked together with the unbelievers. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? For what is the fellowship with righteousness and ஒளிக்கும் godliness? இருளுக்கு ஐக்கியம் ஏது? What a communion has light with கிறிஸ்துவுக்கும் darkness? பேலியாளுக்கும் இசைவேது? And what accord was Christ with Belial? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? Or what part has a believer with an unbeliever? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? And what agreement has the temple of God with idols? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, The 17th verse நீங்கள் says, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், come out from among them and be separate. நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போங்கள். Come out from என் them. அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, இந்த கடைசி காலத்திலே பிசாசானவன் நம்முடைய விசுவாசத்தை தகர்த்து போடுவதற்கு அவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திரமாய் கொண்டு வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் பிரியப்படாத ஜனங்களோடு கூட நாம் கொள்ளுகிற ஒரு ஐக்கியம். later days,
devil would very much intelligently bring in one thing that would destroy a spiritual life is that he would bring wrong connections and wrong communications. நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க We should வேண்டும். be very careful about our faith. உங்களுடைய ஐக்கியம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். Your alliance should be very மிக careful. அழகாய் சங்கீதம் முதலாம் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறான் அல்லவா? And then beautifully he starts in Psalms. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், Do not walk in the path of the wicked. பாவியுடைய வழியில் நில்லாமலும், Do not stand in the wicked path. பரியாச உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும். Do not sit at the wicked's. இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லுகிறார். The Psalms beautifully describes about how a separated life of a Christian should be. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, உங்களுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும் if you என்றால், don't want your faith ship to be நீங்கள் wrecked apart, விசுவாசத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் if you do என்றால், not want to lose your faith, நீங்கள் விசுவாசம் என்கிற அந்த வாழ்க்கையை இடராதபடிக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், if you do not want your life to be crooked உங்கள் apart, வாழ்க்கையை உங்களுடைய தோழமையை குறித்து நீங்கள் அதிக கவனமாய் இருக்க be வேண்டும். very careful about your life and the fellowship that you have. வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்க We could see முடியும். different many situations in the அவர்கள் Bible. தோழமைகள் சரியா இல்லாதபடினாலே The Lord of fellowship that was not அவருடைய good, வாழ்க்கையில காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து that போனார். resulted in lossage of their blessings. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் ஒரு ஆலோசனை, the prayer counsel that God's given to us today உங்களுடைய start. ஐக்கியத்துக்கு கவனமுள்ளவராய் இருங்கள். Be very careful about the அது fellowship that you உங்களுடைய have. வேலை ஸ்தலத்திலா It இருக்கலாம், can be at your workplace, அல்லது உங்களுடைய அயலகத்தை உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் it can be இருக்கலாம், in your surroundings, அல்லது உங்களுடைய நண்பர்களா it இருக்கலாம். could be your friends, அவர்கள் யாரானாலும் it could be whoever it இங்கே is. மிக அழகாக பவுல் சொல்லுகிறார் பாருங்க கொரிந்தியர் நிருபத்திலே, But here beautifully the Paul says, அந்நிய நுகத்திலே do not be விசுவாசம் இல்லாதவர்களோடு கூட, be yoked together with the அல்லது unbelievers. அவிசுவாசம் உள்ளவர்களோடு கூட, Do not be yoked with the அல்லது unbelievers. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடியாய் பேசுகிறவர்களோடு கூட Do not be yoked with the people who God நீங்கள் against. ஐக்கியம் பாராட்ட கூடாது என்று அவன் சொல்லுகிறார். Do not be in fellowship with them. இன்னும் கூட ஆழமாய் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், If you could deeply say, நீங்கள் ஒளியாய் இருந்தால் if you are light, ஒளி இருளோடு ஐக்கியப்படுவதில்லை, and what communication has light with ஒளியையும் இருளை darkness? ஒன்றாய் இணைக்க முடியாது. We cannot combine light and அப்படின்ற darkness ஒரு together. உண்மையான ஒரு விசுவாசி எப்படி கண்டுபிடிப்பது? How can we find a ஒரு good நல்ல ஒரு believer? விசுவாசி How can we find a good believer? அவிசுவாசிகளோடு தன்னை பிணைத்துக் கொள்ள மாட்டான். The believer will not devote them and ஒரு equally நல்ல yoke ஒரு them with an விசுவாசி unbeliever. How can we identify a good believer? எப்போது சந்தேகத்தையும் எதிர்மறையான வார்த்தைகளையே பேசுகிறவனோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டான். They will not have a fellowship with a person who is doubtfully talking in negative words ஆகவேதான் பவுல் always. சொல்லுகிறார், The Bible says ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே எது? there is no communion between light and darkness. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது? What is a fellowship with இந்த righteousness and காலவேளை blindness? பரிசுத்தாவின் நமக்கு கொடுக்கிற முதலாவது ஆலோசனை, Today morning the word of God ஒரு says, விசுவாசமாய் கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும் for a என்றால், ship of faith not to be wrecked உன் apart, கைகளின் கிரியைகளையும் உன் கைகளின் பிரயாசங்களையும் தேவன் முறித்து போடாமல் இருக்க வேண்டும் for the என்றார். works of your hand should not be destroyed by அல்லது God. இன்னொரு விதத்தில் சொல்லுவேனால் உன் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் In என்றார். other words, if you could say, if you want God to bless the works of your உங்களுடைய hands, ஐக்கியத்தை குறித்த கவனமுள்ளவர்களாய் be இருங்கள். very much careful about the fellowship that you have. ஹalleluya. இந்த கால வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்க முதல் ஆலோசனை அதுதான். Today morning the prayer counsel that God's giving to us is that அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க போக முடியாமல் போக காரணம், the prayer reason that people haven't still received the blessings of God is that அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுடைய கைகளையும் பிரயாசங்களிலே ஒரு ஜெயம் இல்லாமல் அல்லது ஒரு சக்சஸ் இல்லாமல் போக காரணம், if you haven't seen a victory or success in your works of hand, is that the அவர்கள் reason is, ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், even if they're very much அவர்கள் devoted and a தேவனுக்கு prayerful person, கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும், even if they're a God-giving அவர்கள் person, ஐக்கியம் சரியில்லாதபடினாலே because their relationship அவருடைய isn't good, கிரியைகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். God destroyed his இந்த works of நாளிலே hand. தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் வார்த்தை இதுதான், The professing that God gives us to உங்களுடைய us that ஐக்கியத்திலே கவனமுள்ளவர்களாய் இருங்கள். beware of your fellowship. இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க We could முடியும். see about another person here. அது யார்? Who is that? அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 27th chapter, 27ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. the 41st verse says, அங்கே வார்த்தை விதமாக சொல்லுகிறது, நங்கூரங்களை அறுத்து கடலை விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது.
ஆனால் பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. The 40th and the 41st verse says, and let go the anchors and left them in the sea. Meanwhile, losing the rudder's ropes, and they hoisted the mainsail to the wind and made for shore. But striking a place where two seas meet, they ran the ship aground, and the prow stuck fast and remained immovable. But the stern was being broken up by the violence of the waves. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் செய்த ஒரு கப்பல். This is where the Paul has been sailing. அவர் ரோமனுக்கு அபயமிட்டபடி ராயனுக்கு அபயமிட்டபடினால் அவனை கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டே இருக்கிறார். As we could see, he's been sailing in a journey. அவனும் அவனோடு கூட அநேகர் என்ன செய்கிறார்கள், அந்த கப்பலிலே பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார்கள். Not only him, a lot of other passengers were sailing along with him. ஆனால் நடந்த காரியம் என்ன? But what we could see here இந்த is, கப்பலிலே பிரயாணமாய் போகிற நேரத்திலே ஒரு தேவ தூதன் பவுலுக்கு தோன்றுகிறார். and while they were sailing, a god of angel appears to Paul. அங்கே வார்த்தை விதமாக சொல்லுகிறது. 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, You could read in the 9th and the 10th verse. வெகு காலம் சென்று உபவாசம் தான் கழிந்து போனபடியா இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவரை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர் எச்சரித்தார். Paul advised them, saying, Men, I perceive that this voyage will end with disaster and much loss, not only of the cargo and the ship, but also our lives. பாருங்க, கவனிக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். But here we could see Paul being built up with the Holy Spirit, and he says, என்ன சொல்லுகிறான்? இந்த யாத்திரை செய்வது நல்லதல்ல. What does he says is that this journey is not good for our lives. பிரயாணம் செய்வதனாலே ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும். Just because we go through this voyage, our lives and the things that in our ship will be அந்த destroyed. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவன் எச்சரிப்பாய் சொல்லுகிறான். He precautiously advises the centurion that God gave him this word. ஆனால் அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, But the 11th verse says, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். Nevertheless, the centurion was more persuaded by the helmsman and the owner of the ship than by the things spoken by இங்கே ஒரு Paul. தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம். Here the saint of God says, do not go for the voyage. தொடர்ந்து இந்த கப்பலில் பிரயாணம் போவீர்கள் என்றால் ஜீவனுக்கு சேதமும் நாசமோசமும் ஏற்படும். The saint of God says, looking at them, do not continue the travel, because there would be much loss and destruction for our life and the things that ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியோ, but the centurion, பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் he persuaded more than the words that Paul கப்பல் said. எஜமானையும் அதிகமாய் நம்பினார். He believed the helmsman more than the words that Paul முடிவு said. என்ன ஆனது? What the end was, அந்த கப்பல் ஊன்றி பின்னணியும் அலைகளின் மிகுதினால் உடைந்து போயிற்று. the ship was wrecked and the back of the broken was, அவைகள் உடைந்து போயிற்று. and the back of the ship was ஆனால் broken. கிருபையாய் கர்த்தர் பவுலுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். And graciously God gives him a word. என்ன சொல்லுகிறான்? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பா நிற்க வேண்டும், இத உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். And the 20th and 23rd and the 24th verse says, for there stood by me this night an angel of the God to whom I belong and whom I serve, saying, do not be afraid, Paul, you must be brought before Caesar, and indeed God has granted you all those who wail with you. இங்க யோசிக்க வேண்டும், பவுல் இந்த பிரயாணம் போகிற கப்பலிலே பவுல் நிமித்தமாய் மற்றவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். If you could see here, God granted life for everyone who traveled along with Paul just for the sake of ஆனால் Paul. இந்த கப்பலோ உடைந்து போயிற்று. But the ship was wrecked இந்த apart. கப்பல் உடைந்து போக காரணம் என்ன? What is the reason for the ship to be தேவ wrecked apart? மனிதனாகிய பவுல் எச்சரித்தபோது, When the saint of God, Paul, when he advised and he told them, தேவனுடைய மனிதனாகிய பவுல் அந்த ஆலோசனை நூற்றுக்கு அதிபதியிடம் சொன்னபோது, when Paul counseled about what the word of God came to the centurion, பவுலினால் சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகளுக்கு அவன் செவிக்கொடாமல் போய்விட்டார்.
Centurion closed his ears to the word of God that came through the mouth of Paul. அன்றைக்கு ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்திருப்பானேயானால் If the centurion did listen to the words that came out of the அந்த mouth of கப்பல் Paul, உடைந்து போவது இல்லை. the ship wouldn't have been wrecked அவர்கள் apart. சென்று சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்திருப்பார்கள். They would have reached their destination. ஆனால் நூற்றுக்கு அதிபதியே But the centurion, உன் கப்பல் உடைந்து போக காரணம் என்ன? what is the reason for your boat to be wrecked மனிதனால் apart? கொடுக்கப்பட்ட தேவ ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் Than heeding to the words of the God's man, அவன் தேவனுடைய உலக மனிதனுடைய ஆலோசனை செவி கொடுத்தான். he heeded to the worldly people. தேவ மனிதனால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதை பார்க்கலும் Than having faith on the word that's been coming out of the அவன் past. கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் நம்பினான். He believed the words of the helmsman and the owner of the ship. அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Today this is happening in most of our lives. விசுவாசமாய் கப்பல் தகர்ந்து போக காரணம் என்ன? What is the prior reason of our faith ship has been wrecked தங்கள் apart? விசுவாச ஓட்டத்தை நன்றாக ஆரம்பித்த அநேகர் A lot of people started a good run in our கர்த்தர் மேல் faith. அலாதியான நம்பிக்கையும் விசுவாசிக் கொண்டிருந்த அநேகர் When most of us had an abundant faith on God, இன்றைக்கு தங்களுடைய விசுவாசத்தை விலகி போயிருக்கிறார்கள். we have come apart from our faith. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்கள் The people who believe in the word of God, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வெகு தூரமாக we have போயிருக்கிறார்கள். distanced ourselves from the word of என்ன God. காரணம்? What is the reason? விசுவாச இன்றைக்கு அவருடைய கப்பல் சேதப்பட காரணம் என்ன? What is the reason of our ships to be wrecked apart? தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க அவர்கள் மறந்து போனார்கள். The prior reason is that they forgot to obey to the counsel of God. தேவனுடைய ஆலோசனை செவி கொடுக்க அவர்கள் மனமில்லாமல் போனார்கள். They have forgot to heed to the word of God. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். today that's what the Paul says. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்களை நீங்கள் பாருங்கள். Look unto the people who have destroyed the ships of எதனால் faith. சேதப்படுகிறது? What is being தேவ destroyed? ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே. Because they have not heeded to the word of God. சங்கீதத்தில் மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். In the Psalms, Holy Spirit beautifully says, உன்மேல் என் கண்ணை வைத்து I keep your eyes நான் on you உனக்கு ஆலோசனை சொல்வேன். and counsel you, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். and I'll show the ways that you என் walk அன்பு upon. தேவ பிள்ளைகளே, My beloved, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைகளை என்றைக்கும் நீங்க தள்ளி விடாதீர்கள். do not push away the Holy Spirit helping us and counseling us through the word of God. என்னாகும் புத்தகத்தில் நீங்கள் பிலேயாம் என்கிற ஒரு மனிதனை பார்க்க In the முடியும். book of Numbers, we could see the person Bilam. பாலாக் என்கிற அரசன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவன் இந்த பிலேயாமை கூலி பொருத்துகிறான். As we could see, Balak the king counsels him to curse against the people of Israel. ஆனால் இந்த பிலேயாமுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். God counsels Balaam, அவர்களிடத்தில் போக வேண்டாம். do not go to them. அந்த பாலாக்குடைய வார்த்தைகளையும் செவி கொடுக்க Do not வேண்டாம். heed to the words of Balak. தேவனுடைய ஆலோசனை பிலேயாமுக்கு வருகிறது. And the words of counsel comes to ஆனால் Balaam. மறுபக்கத்திலே பாலாக் சொல்லுகிறான், And the other side நீ Balak வந்து இந்த says, ஜனங்களை சபித்தால் if you do curse the people of Israel, தக்க சம்மானம் கொடுப்பேன். I will give good நீ blessings. கேட்கிற வெள்ளியும் பொன்னு உனக்கு கொடுப்பேன். I will grant you all the golds and the என் அன்பு silvers. தேவ பிள்ளையே, My beloved, இந்த ரெண்டு சூழ்நிலைக்கு நடுவிலே பிலேயாம் நிற்கிறார். Balaam has been caught in between of these two ஒரு பக்கத்திலே situations. உலகமானது உலகத்தின் ஐஸ்வரியத்தை காண்பித்து தன் பட்சமா அவன் இருக்கிறது. Where one side the world pulls him showing the worldly ஒரு desires, பக்கத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் சொல்லுகிறார். and the other side the God sends his word and tells him to obey to the God's word. ஆனால் இந்த பிலேயாமோ But the Balaam, போக வேண்டாம் என்று சொன்ன கர்த்தருடைய ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு he pushed away the word of God that told him, do உலகம் not go. பாலாக் காண்பித்த அல்லது உலகம் காண்பித்த அந்த ஐஸ்வரியத்துக்கு செவிசாய்க்க ஆரம்பித்தான். He started heeding to the words of the Balak the king that அதனுடைய told him. முடிவு உங்களுக்கு தெரியும். And you know what the result was? அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனைப் போல அவன் வெட்டுண்டு போனான். He was cursed at the result. அந்த மோவாபியர்கள் வெட்டப்பட்ட போது இந்த பிலேயாமை வெட்டப்பட்டு செத்து போனான். As when the Moabites was cut down, he was also being a part of it. காரணம் என்ன? What is the reason? தேவனுடைய வார்த்தைகளில் செவி கொடுப்பதை காட்டிலும் Than heeding to the word of God, பரிசுத்தவான்கள் மூலமாக தேவ ஊழியர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம். than heeding to the word of God that comes out from the saints of God. உலக ஐஸ்வரியத்தை கண்ட உடனே, As soon as he saw the worldly ஒரு pleasures, உலக நன்மையை பார்த்த உடனே, as
As soon as he saw the worldly goods, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் தேவ ஆலோசனையை மறந்து விடுகிறார்கள். as soon as he saw the worldly pleasures, he forgot the words of God. இன்றைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு அன்பாவும் எச்சரிப்பாவும் சொல்லுகிறார். Today the Holy Spirit lovingly and advises us. உலகமானது உன்னை தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணும்படிக்கு உலக ஐஸ்வரியங்களும் உலக சம்பத்துகளையும் உலகத்தின் லௌகிக காரியங்களை காண்பித்து தேவ ஆலோசனையை விட்டு நீ விலகுவதற்கு அந்த உலகம் உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, if the world shows you all the worldly pleasures that would distract you from the word of God, if the world pulls you that so, நீயோ உலகத்தின் ஐஸ்வரியத்து மேலும் உலகம் காண்பிக்கிற அந்த உலக ஆசீர்வாதத்து மேலும் பற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறவனாக பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த அந்த நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறவனாய் இருந்தால் நம்முடைய விசுவாசமாக கப்பல் சேதப்பட்டு போகும். If you are a person who could procure the worldly riches and the worldly blessings and push away the God's word, our faith would be shipwrecked today. அன்பு தேவ பிள்ளைகளே, my beloved, ஆன்லைன் மூலமாக today through the online service, through the television, பார்த்து கொடுக்கிற உங்களுக்கு ஆவியான கொடுக்கிற ஆலோசனை இதுதான். the first counsel that God gives to you. ஏன் வாழ்க்கையில நஷ்டம்? Why is there too many losses in your life? நஷ்டம். Why is there been a loss in your business? உன் வாழ்க்கையில தேவன் காரியங்கள் தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. Why is the reason that you haven't still experienced the blessing of God? பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தருடைய ஆலோசனைகளை நீ தள்ளிவிட்டு உலக மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடுப்பதுதான். There's too many times where you rejected God's words in God's rules and regulations and prioritized the human's word out there. அநேக சந்தர்ப்ப சம்பவங்களை இதை போலமாய் நீ பார்க்க முடியும். We could see a lot of situations in the Bible like this. ஆனால் இன்றைக்கு ஆவியான உனக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். But the Holy Spirit counsels you that. மனுஷன் ஆலோசனை செவி சாய்ப்பதை காட்டிலும் do not heed to the human's word. உன்னுடைய சுய யோசனை மேல் புத்தியின் மேல் சாராமல் do not rely on your own intuitions. தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானுடைய ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடுக்கிறவனாய் இருந்தால் உன் விசுவாசமாக கப்பல் சேதப்படாதபடி காத்துக்கொள்வாய். But do rely on the word of God and the instructions and the words that God gives to you, which would result in your building up your faith of ship. யோசித்து பாருங்க, அன்றைக்கு தாவீது அவன் பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தபோது, we could see when David did wicked things against Bathsheba. இதோ நாத்தான் கடந்து போகிறான். When Nathanael comes over, நாத்தான் கடந்து சென்று அவன் ஆலோசனை கொடுக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். where he advises him. இதோ அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே, once the word came towards தாவீது him, ராஜாவா இருந்தாலும் தன் பாவத்தை அவன் மறைக்க விரும்பவில்லை. even when David was a king, he did not have the heart to hide it from the God. வந்த மாத்திரத்திலே அந்த வார்த்தை தனக்கு தான் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். once the word of God came direct to him, he accepted the word and he took it to him. ஆவியானவர் உனக்கு தன்னுடைய வார்த்தை அனுப்பும்போது, when God today sends his word towards you, தள்ளி விடாதீர்கள். do not reject it. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க the third thing that I விரும்புகிறேன். would like to say and finish this யோனாவின் புத்தகத்தில் நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். I would like to take the book of Jonah as அந்த it's very well. யோனாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, if you could see in the book of Jonah, அதனுடைய முதலாம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, in the first chapter, the 4th verse says, கர்த்தர் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார். the Lord sent a great wind on the seas, அதனாலே கடலிலே கப்பல் உடைந்து போகும் என்று நினைக்கத்தக்க நிலையிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. so that the ship was about to be broken up. இங்க ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் பிரயாணமாய் போகிற கப்பல், we could see it's where Jonah the saint of God is being traveling. கொந்தளிப்புல அகப்பட்டு விடுகிறது. the ship is being caught in. நீ தேவனுடைய ஊழியன் அல்லவா? you are a saint of God. நீ பிரயாணம் பண்ணுகிற கப்பலில் ஏன் இந்த கொந்தளிப்பு? why is there a great wind in the ship that's traveling? உடைந்து போகக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. the ship was near to be broken up. காரணம் என்ன? what was the reason? யோனாவின் கப்பல் உடைந்து போகக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்பட்டதன் காரணம் என்ன? what the reasons could have been that the ship of Jonah would have been pulled up to the broken up parts? அவன் வாழ்க்கையில காணப்பட்ட ரெண்டு பிரதானமான காரியங்கள். two things that was very much significantly shown in his life. one is அவன் that தேவ சமூகத்தை விட்டு விலகினான். that he moved apart from the presence of God. the second, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனான். he did not obey to the words of God. இன்றைக்கு உங்களுக்கு அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். today this is what the Holy Spirit is saying us. விசுவாச கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், for your ship of faith not to be wrecked, உன் ஐக்கியத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும். be careful about your fellowship. உன் விசுவாச கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், if you want your ship of faith not to be தேவ wrecked, ஆலோசனை தள்ளி விடாமல் தேவ ஆலோசனை
வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனா இருக்க Do வேண்டும். not push away the word of God, but heed to the word of உன் God. விசுவாச கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் But if you do not want your ship to be தேவனுடைய wrecked, சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்க விலகி போக do not கூடாது. move away from the presence of God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, உங்கள் வாழ்க்கை தேவ பிரசன்னத்தில் முன்பதா இருக்கட்டும். let the presence of God be in front of your life. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தேசத்திலே அடையாளப்படுத்தி காட்டுகிறவர். God is a person who is significantly lifting you high if you are present in His வாழ்க்கையில presence. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக காரணம் என்ன? The Lord, what are the prayer reasons that people move away from the presence of இன்றைக்கு God? அனமில் அநேகர் விசுவாச வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு எப்பொழுது எடுத்தால் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச காரணம் என்ன? What is the reason that people lot of times talk negative words than positive and faithful words? காரணம் தேவ பிரசன்னத்திலே அவர்கள் இல்லாமல் போவது. Because they have departed from the presence நீ of God. தேவ சமூகத்தில் நிற்பாயானால், If you would stand in the நீ presence தேவ of God, சமூகத்தில் இருக்கிற மனிதனா, தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷியா இருந்தா, if you're a person or a man who stands in the presence of God, நாளுக்கு நாள் உன் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். every day your faith will start தேவ growing. பிரசன்னத்தில் இருக்கிற மனிதனுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் கட்டப்பட ஆரம்பிக்கும். A person who is present in the presence of God, his faith will start அவன் getting built up. விசுவாசத்தில் அவன் வளருகிறவனாய் இருப்பான். He would be a person who grows in faith. ஆனா இன்றைக்கு அநேக தேவ பிரசன்னத்தை இல்லாதபடினாலே But today a lot of people have departed from the presence of God. பேதுருவை போல அந்த கொந்தளிக்கிற சமுத்திரத்துக்கு அவன் எப்படி பயந்தானோ, As we could see how Peter was scared when the great winds were there. இயேசுவை பார்க்கிறதை விட்டு சமுத்திரத்தின் அலைகள் கொந்தளிப்பை பார்த்து பயந்து எப்படி முழுகி போனானோ, When Peter did not look into Jesus, but he was scared about the great wind that were. இன்றைக்கு அநேக தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஜீவிப்பதனாலே இன்றைக்கு உலக கவலைகள், உலக பாரங்கள், உலகத்தினுடைய காரியங்களை கண்டு பயந்து அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் விசுவாசத்தில் வழி விலகி போகிறார்கள். A lot of people have been departed from the presence of God. That is also the reason why you are very much tired in the spiritual lives too. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, எதை வேணாலும் உன் வாழ்க்கையில் இருந்து விடு, you can lose anything that you want in தேவ your life, பிரசன்னத்தை இழக்காதே. but never lose the Holy தேவனுடைய Spirit. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். God has kept you in His presence. வேதத்தில் நீங்கள் அநேக சம்பவங்களை பார்க்க தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினவர்கள். We can see many people in the verse in the scripture who departed from the presence of God. சிம்சோன் தேவ பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய அபிஷேகத்தை விலகினார். Samson is a person who departed from the presence of அவன் God. கண்கள் குருடாக்கப்பட்ட பலன் எல்லாம் அவன் இழந்து பலட்சியமானார். He was blinded and he lost all his strength. வேதத்திலே ஆதாம் ஏவாளை பார்க்கிற கர்த்தர் வைத்ததான அந்த பிரசன்னத்தை விட்டு அவன் விலகி தேவன் சொல்லாத இடத்துல அவன் போய் இருந்ததனாலே அவன் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை இழந்தான். As we could see, Adam and Eve, they departed from the presence of God and they resided at the place where God told them not to. சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கொண்டு வீட்டுக்குள்ளே அறைக்கதவை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தபோது தோமா அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒன்றாய் இருக்க வேண்டிய அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினதுனாலே முடிவென்ன, அவன் வாழ்க்கையில் அவிசுவாசம் குடிக்கொண்டது. When we could see all the disciples locking themselves in the room, and with Thomas, he ran away from the presence over there. இன்னைக்கு பரிசுத்தாவே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை இதுதான். But the Holy Spirit counsels us யோனா that தேவ பிரசன்னத்தை அவன் இழந்தான். Jonah departed from the presence of தேவ God. பிரசன்னத்தை விலகினதனாலே, Because he departed from the presence of அவன் God, பிரயாணம் பண்ண கப்பல் பெரிய சேதத்திற்குள் கடந்து வர ஆரம்பித்தது. the ship that he traveled and sailed அந்த through was கப்பலில் wrecked இருந்த apart. சரக்கு எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். All the cargoes that was in the ship இன்னைக்கு was உன் wrecked வாழ்க்கையில் apart. ஏன் இந்த ஒரு ஆசீர்வாதம் விட்டு மறு ஆசீர்வாதம் விட்டு விலகி போக காரணம் என்ன? Why is all the blessings that God gave us been உன் departing வாழ்க்கையில் away? இருக்கிற ஒவ்வொன்றாய் இழந்து போக காரணம் என்ன? Why is every blessing one and one blessing that's been உன் living us? பிசினஸ்ல ஏன் உன் வாழ்க்கை பிசினஸ்ல லாபத்தை காண்பதை காட்டி நஷ்டத்தை காண்பது காரணம் என்ன? Why are we still seeing so many losses in the business than profits? ஒன்று, The one, உன் ஐக்கியம் சரியில்லாமல் இருக்கும். first is that our relationship is not good. தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் உலக ஆலோசனை நீ செவி கொடுக்கிறது. Trusting the word of humans than the word of God. மூன்று, Third தேவ start, பிரசன்னத்தை விட்டு நீ விலகி இருப்பது. departing yourself from this presence of என் God. தேவ பிள்ளைகளே, My beloved, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், the apostle Paul says, தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறான், he looks into Timothy and இந்த says, இம்னையும் அலெக்சாந்தரை போல் do இருக்காதீர்கள். not be like Hymenaeus and அவர்கள் தங்கள் Alexander. விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். They have wrecked the ship of faith. முடிவு என்ன? The result was, பவுல் அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. Paul looks at them and says, 1 தீமோத்தேயு 1 20 பவுல் மிக அழகாய் அவன் சொல்லுகிறதை பார்க்கணும். இம்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவரை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன்.
And of whom are Hymenaeus and Alexander, whom I delivered to Satan, that they may learn not to be blasphemed. பாருங்க, அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். That I delivered to Satan. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. How dangerous this word என்ன could be. அர்த்தம்? What this word ஒரு could mean. மனிதன் விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினால், If a person wrecks the ship of faith, ஒரு மனிதன் விசுவாசத்தை விலகினால், if a person departs himself from the ஒரு presence of மனிதன் God, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்போது, if a person narrows his path from the presence of அடுத்தது God, சாத்தான் அவங்களை ஆட்கொள்ளும். and the next is that the Satan will take சாத்தான் over ஒரு them. ஆட்கொண்டால், If the Satan அவன் takes control of வாழ்க்கையில் them, எல்லாம் தோல்விதான். everything will be அவன் lost in their வாழ்க்கையில் life. எல்லாம் நஷ்டம்தான். They would go through many அவன் losses in வாழ்க்கையில் their life. ஒன்றன் பின் ஒன்றாக ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே வருவான். They would start losing one by one in இந்த their காலவேளை life. பரிசுத்தாவிய தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவார். And this morning God spoke to us with the நீங்கள் word. இம்னை அலெக்சாந்தரை போல Do not be like Hymenaeus and உங்கள் Alexander. விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தாதவர்களாக, Do not wreck the ship of faith. நீங்கள் நல்மனசாட்சி தள்ளிவிடாமல், Do not be a person who moves apart the good நீங்கள் conscience, சுத்த இருதயத்தோடு but be with the pure heart மாயமற்ற விசுவாசம் and உடையவர்களாய் a sincere faith. நல்மனசாட்சியோடு இருந்தால், And if you are with a good உங்கள் conscience, விசுவாசமாய் கப்பலை நீங்கள் காத்துக்கொள்ள you முடியும். will protect the faith. தாவீது மிகவும் துக்கப்பட்டு அவன் சோர்வடைந்தான். அவன் கூட இருக்கிற எல்லாரும் சோர்வாயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாவீது மேல் கல்லெறியும்படியாக அவர்கள் யோசிக்கிறாங்க. தாவீது மேல் கல்லெறிய யோசிக்கும் போது தாவீதுக்குள்ளாக ஒரு காரியம் நடந்தது. He encouraged himself in the Lord. அவன் தன்னை கர்த்தருக்குள்ளாக அவன் பலப்படுத்திக் கொண்டான். அவன் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்திக் கொண்டான். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துறான் பாருங்க. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுக்குள்ள இருந்த தைரியத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்ல, அதனால ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. பிசாசு செய்கிற பெரிய பொய்யாதான். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தரோடும் கூட